தாய் தகப்பன் அழைப்பதற்கு முன்பதாக நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். சொந்த பிள்ளையாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை விடாமல் துரத்தி துரத்தி நேசிக்கிறார். அழிவில் விளிம்பிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். பாதங்கள் சறுக்காதபடி நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய வெட்கத்திற்கும் நாம் அடைந்த லட்சைக்கு பதிலாக நம்முடைய தலை ஆனந்த களிப்பினால் நிரப்ப நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எப்ராயிமை பார்த்து சொல்லுகிறார், எப்ராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? இன்னைக்கு ஆண்டவர் கைவிட்டுருவார்னு நினைச்சுக்கிறான். வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. எப்ராயிம் தூரம் போனான். கர்த்தர் தேடி வந்து அவனை சேர்த்து கொண்டார். கர்த்தர் தேடி வந்து அவனை நேசித்தார். அவனை மீட்டுக் கொண்டார். அவன் காயங்களை ஆற்றினார். அவனை உள்ளங்கையிலே வரைந்து வைத்து மீண்டுமாய் அவனுடைய மகனாய் அவர் உயர்த்தினார்.